Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 9 exercise 9.1ல 4th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா there are 24 balls in a pot அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது total வந்து 24 balls இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான sample space. So n of s is equal to 24. If 3 of them are red வந்து 3 இருக்கு. 5 of them are blue வந்து 5 இருக்கு. And the remaining are green. So அப்போ green வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப ஈஸி தான். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 24லேருந்து மைனஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் green வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கொஸ்டின் படி என்ன கண்டுபிடிக்கணும்னா what is the probability of picking out a blue ball, red ball, green ball? அவ்வளோதான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளூ பால் ஈஸி இப்படியே கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். எத்தனை ப்ளூ பால் 5/24 அதுதான் ப்ளூ பால். ரெட் பால் எத்தனை 3/24 கேன்சல் பண்ணி எழுதணும். இது க்ரீன் பால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். n of s is equal to 24 balls. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரெட் பாலா, ஓகே, ஆர் வந்து ரெட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பிஏ வந்து ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால் எத்தனை கொஷனில் கொடுத்துட்டாங்க 3 ரெட் பால். பிஏ வந்து ப்ளூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ பால் எத்தனை 5 ஆஃப் தெம் ஆர் ப்ளூ. ஜிஏ வந்து நான் க்ரீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் க்ரீன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் க்ரீன் பால் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் 24 மைனஸ் 3 ப்ளஸ் 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 24லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 24 மைனஸ் 8 புரியுதுங்களா? அப்போ பேலன்ஸ் 16. ஸோ நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் வந்து எத்தனை 16. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ளூ பால். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ளூ பால். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ப்ளூ பால் என்னென்னு எடுத்துக்கிறேன் பி. ஸோ லெட் பி பி த event of getting a blue ball. இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? என்ன ஆல்ஃபபெட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு எழுதணும் கண்டிப்பாக. இப்போது ப்ளூ பால் எத்தனை நம்பர் ஆஃப் பி வந்து 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பி எத்தனை 5/24. இது வந்து எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாதனால இதை அப்படியே விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஸோ ரெட்டை வந்து நான் ஆறுன்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் ஆர் பி த event of getting a red ball. அப்போ என்ன வரும், probability of r is equal to n of r by n of s. அப்போ n of r னா எத்தனை வரும் 3/24. இது கேன்சல் ஆகும் 3 டேபிளில். இங்கே கேன்சல் பண்ணி இங்கே போடுறோம். probability of r is equal to 3 1s are 3, 3 8s are 24. ஸோ இதுக்கு வந்து 1/8. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் பால். அதே மாதிரி க்ரீன் பால் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து தேர்டு. ஸோ க்ரீன் பாலை வந்து ஜின்னு எடுத்திருந்தேன். ஸோ லெட் ஜி பி த event of getting a green ball. என்ன வரும், probability of green equal to green எத்தனை number of green by number of s. green வந்து 16. ஆமாம் 16/24. இப்போ இதை நம்ம அதே மாதிரி 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16, 4 இல்லை 8 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 8 2s are 16, 8 3s are 24. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு என்னது 2/3. அவ்வளோதான். ஸோ மூணுமே கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால், ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால். மூணுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 5/24, 1/8, 2/3. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். எப்பயும் போல தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே,
என்ன கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டரில் போட்டு டோட்டலாக டினாமினேட்டரில் போடணும். கேன்சல் ஆனிச்சுன்னா கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப்பு புக்லேயே இருக்குது, கொஷின்லேயே இருக்குது. அவ்வளோதான். கொஷினில் இருக்கிறத அப்படியே நம்ம தூக்கி எழுதுறோம். என்ன ஆல்ஃபபெட் எடுக்கணும் வேணாலும் நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.